நேற்று சண்டே நாங்கள் வந்து ரொம்ப நாள் அப்புறம் சண்டே சாட்டர்டே வந்து எங்கள் வீட்டில் இருந்திருந்தோம். இப்போல்லாம் சண்டே சாட்டர்டேனாலே மாமியார் வீட்டுக்கு தான் போயிடுவோம். அம்மா என்ன எடுக்குதுன்னு கேட்டிருந்தாங்க. போட்டி, தலைக்குழம்பு, கால் குழம்புலாம் எங்கள் அம்மா கொஞ்சம் சூப்பராக வைப்பாங்க. ஸோ அதனால் நான் போட்டி தான் செய்ய சொல்லி கேட்டிருந்தேன். மார்னிங் எழுந்தோடனே கண்டிப்பாக அப்பா தான் டீ வச்சு தருவார். அப்பா டீ வச்சு கொடுத்துட்டு மார்க்கெட் போய் நிறைய இது வாங்கிட்டு வந்துருந்தாரு. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாரு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் எங்கள் அம்மா வந்து நல்லா போட்டிலாம் வாஷ் பண்ணிட்டு அதை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து இட்லி தான் கேட்டிருந்தேன். எனக்கு வந்து சண்டே ஆனால் ஏதோ ஒரு கறி குழம்பு, இட்லி கண்டிப்பாக இருக்கணும். எங்களுக்கு நாங்கள் எந்திரிக்கும் போதே அந்த வாசனையோடு தான் எந்திரிக்கணும்னு நினைப்பேன். சண்டே ஆனால் நல்லா சூடாக கறி குழம்போடு சாப்பிட்ணும் எனக்கு. ஆனால் எங்கள் அம்மா வந்து இப்போ ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான் நிறைய டிஷ்ஷஸ் புதுசு புதுசாக செய்கிறாங்க. போட்டி கூட இப்போ தான் செய்கிறாங்க. பழைய மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி எந்த வேலையுமே செய்யாமல் லேட்டாக எழுந்திரிச்சு 9 மணிக்கு கறி குழம்பு, இட்லிலாம் சாப்பிட்றது வந்து அம்மா வீட்டில் மட்டும்தான் முடியும். இதே மாதிரி என் மாமியாரும் செஞ்சு போடுவாங்க. பட் நம்ம வேலை செய்யாமல் உட்காந்துட்டே இருந்தோம்னா ஏதோ ஒரு கில்ட் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். எந்த கில்ட்டுமே இல்லாமல் நம்ம சாப்பிட்றோன்னா கண்டிப்பாக அது அம்மா வீடு தான். இப்போல்லாம் போட்டியுமே கடையிலையே நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி தான் கொடுக்குறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு தடவை நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணிக்கிட்டாலே சூப்பராக வந்துடுது. என்னால் அது ரெடி ஆகிற வரைக்கும் பொறுக்கவே முடியல. அதையே ஒரு 10-15 வாட்டி கிச்சன் போய் வந்துட்டேன். ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து கொஞ்சம் நுரையீரலும் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ஆதிக்கு கொடுத்தேன். அவனுமே ஒரு 4-5 பீஸ் சாப்பிட்ருந்தான். அதுக்குமே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா நான் கடையில் தான் போட்டிலாம் வாங்கி சாப்பிடுவோம். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.